ஆராதிக்கும்படியாய் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா, எங்கள் பரலோக தகப்பனுடைய முகத்தை நோக்கி இந்த காலவேளையில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு கூட ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. பரிசுத்த அலங்காரத்தோட உம்மை தொழுது கொள்ளத்தக்கதா இந்த கால வேளையில கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்கள் தகப்பனுடைய கரம் இந்த வேளையில நன்மை செய்கிறதா இறங்கி வரட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் இந்த கால வேளையில காணப்படட்டும். பரிசுத்த தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஒரு விஷயம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமைகளை உமக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிற ராஜா. நன்றி வரிகளை உமக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஹல்லேலூயா. பரிசுத்தர்க்கே ஹல்லேலூயா. ராஜனுக்கே ஹல்லேலூயா. தேவனுக்கே எஸ் லோர்ட் ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஹல்லேலூயா. பரிசுத்தர்க்கே ஹல்லேலூயா. ராஜனுக்கே. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Lord. Hallelujah. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இடம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இடம். கரங்களை தட்டி சொல்வோம். அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே. ஒரு விஷயம் கூட அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
கிருபை தொடர்ந்திடவே வேதவசனம் கீழ்ப்படிவோம் தேவசாயனை மாறிடுவோம் தேவவசனம் கீழ்ப்படிவோம் தேவசாயனை மாறிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே எஸ் லார்ட் அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே இயேசு மேகத்தில் வந்திடுவார் வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே இயேசு மேகத்தில் வந்திடுவார் தாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாய் கொள்வோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாய் ஏகோபித்த கரங்களை தட்டி தேவனுக்கே என்று சொல்லுவோம் அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா 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 பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் நம்முடைய காலடிகள் எதுவுமே வலுவிடாமல் இந்த நாள் வரை பாதுகாத்து வந்திருக்கிறார் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார் அதற்காக நாம் நன்றி செலுத்த இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம் எத்தனை பேர் சொல்றீங்க அந்த தெய்வத்தை நான் என்னுடைய தெய்வமாய் கொண்டதுனால பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் பாக்கியம் பெற்ற ஒரு ஜனமாய் இருக்கிறேன் ஏன்னா இயேசு என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அந்த காலை நேரத்தில் அந்த துதித்தலின் சத்தத்தோட என் கூட சேர்ந்து சொல்வீங்களா ஹல்லேலூயா 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 சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே எத்தனை பேர் எங்களோட சேர்ந்து சொல்ல முடியும் உண்மையா சொல்லுங்களேன் சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா தேவாதி தேவன் என் சொந்தமானா என்ன ஆனந்தமே அண்ணாதி மன்னன் என்னை தேடி வந்தான் என்ன பேரின்பமே கரங்களை தட்டி சேர்ந்து தேவாதி தேவன் என் சொந்தமானா என்ன ஆனந்தமே அண்ணாதி மன்னன் என்னை தேடி வந்தான் என்ன பேரின்பமே சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே ஒரு விசை சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே அவர் ஆனந்த கீதத்தை தந்திருக்கிறார் ஆனந்த கீதம் என் வாழ்வில் தந்தார் இயேசு நல்லவரே
பாடி என் மீட்பரை போற்றுவேன். ஆனந்த கீதம் என்னாலும் தந்தார் என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வில் சொந்தமே. ஒரு விஷயம் கூட சந்தோஷமே உள்ளத்தில் நதியாய் ஓ சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வில் சொந்தமே. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என்னுடைய கட்டுகளை எல்லாம் உடைத்த தேவனாய் இருக்கிறார். அதனால நான் சந்தோஷத்தோட பாட போகிறேன். கரங்களை தட்டி ஏகோபித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லலாமா? தேங்கிலோ கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டார் கலிகொண்டு பாடிடுவேன். இருளைகள் தந்தார் வல்லமை தந்தார் என்னாலும் நன்றி சொல்வேன். கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டார் கலிகூர்ந்து பாடிடுவேன். இருளைகள் தந்தார் வல்லமை தந்தார் என்னாலும் நன்றி சொல்வேன். ஏகோபித்து சந்தோஷமே என் உள்ளத்தில் கவியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் ஆத்மநேசன் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆத்மநேசன் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. கரங்களை தட்டி சொல்லலாமா? சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. சந்தோஷத்தோட சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. அப்படியே கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்கள் எல்லாம் நீங்கி நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த தேவனை ஆராதிக்கலாமா? அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எகிப்து போன்ற அனுபவங்களை ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா
எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாமா? ஓ நீர் நல்லவர் ஆண்டவரே, சொல்லுங்களேன். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஓ மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்று கண்ட இந்த எகிப்தியனை நான் காண்பதில்லை. இதுவரை என்னுடைய வாழ்க்கையில எகிப்து போன்ற அனுபவம் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி என்னை கானானுக்கு நேராக அழைத்து செல்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன். என்னை கானானுக்கு நேராக அழைத்து செல்கிற தேவன், ஓ செழிப்பின் தேசத்துக்கு நேராக அழைத்து செல்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடினவர்களா அப்படியே கரங்களை உயர்த்தி நம்முடைய தேவனை பார்க்கலாமா? அப்படியே கரங்களை உயர்த்தி நம்முடைய தேவனை பார்த்து சொல்ல போறோம். ஹல்லேலூயா. கசந்தமான மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்வு மாறும் கண்ணீரோடு இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை, தூங்க. என்னை காக்கிற தேவன் நீர் உறங்குகிறது இல்லை ஆண்டவரே, சொல்லுங்களேன். என்னை காண்கிற தேவனாய் நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆகார் தன்னுடைய பிள்ளையை தூக்கி எறிந்து விட்டு 50 மைல் தூரத்துல போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த அந்த நேரத்துல அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு காலையில நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அவனுடைய சமூகத்துல சொல்லுகிறேன். ஓ என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன், என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. சொல்லுங்க வாய்களை திறந்து. ஓ நீர் யெகோவா இறையா இருக்கிறீர் ஆண்டவரே. Thank you Lord. ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன். ஓ ஹல்லேலூயா. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியின் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை, உறங்கவில்லை, என்னை காக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை, தூங்கவில்லை. அதுபோல அப்படியே ஜெப நிலையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அன்றைக்கு எகிப்தியருக்கு நேரிட்ட வாதைகளில் ஒன்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரிடவில்லை. எகிப்தியருக்கு நேரிட்ட வாதைகளில் ஒன்று, கரங்களை தட்டி சொல்லுங்க, வாய்களை தட்டி சொல்லுங்க. எகிப்தியருக்கு நேரிட்ட வாதைகளில் ஒன்று இஸ்ரவேலருக்கு நேரிடவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய துதி இருக்கிற வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. எகிப்தியருக்கு நேரிடுகிற வாதை ஒன்றும் என்னுடைய கூடாரத்தை அணுகுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனு
சொல்லும். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அப்படியே கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை துரிமலகனரகஷனரவா. இஸ்ரவேலை காக்கும். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அப்படியே நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய தலைகளை ஏறெடுத்து பார்க்கலாமா? Thank you Lord, thank you Lord, hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி பரத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை உயர்த்தி, நீர் என்னுடைய எபினேசராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் என்னுடைய எபினேசராய் இருக்கிறீர் ஆண்டவரே, என்னுடைய எல்லாமாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகம் என்னை வெறுத்தாலும் என்னை வெறுக்காத நேசர் நீர் எனக்கு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி வாய்களை திறந்து, ஓ என்னுடைய எபினேசர், அவருடைய நாமங்களை சொல்லி துதிங்களே. நீர் என்னுடைய எபினேசர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எல்ஷடாவாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீ எல்ரோயியா இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் யெகோவா ராஃபாவா இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு சுகம் தருகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல இந்த ஆராதனையில உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை துதிக்க நீர் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீரானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. உண்மையா? இரவும் பகலும் என்னை இதுவரை நடத்தினரே, இதுவரை
உயர்த்தி பிடித்தவர்களா? இந்த ஒரு கோரஸை சேர்ந்து பாடி அவர் நாமத்தை உயர்த்தி பிடித்தவர்களா? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வாஞ்சி உள்ளவர்களாய் சேர்ந்து சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எங்களை ஒருபோதும் கைவிடாத நேசர் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் சொல்லப்பட்டது போல தாய் தன்னுடைய பிள்ளைகளை மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒவ்வொரு நிமிடங்களிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல எங்களோடு கூட இருந்து இது நாள் வரை பாதுகாத்தீரே, அதற்கு நன்றி. சொல்லுங்களேன், உண்மையா சொல்லுங்களேன். எங்களை பாதுகாத்தீரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஒரு குடும்பமாய் கூட்டி சேர்த்துறே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நீங்க குடும்பத்தை பிரிந்து தனியா இருந்தீங்கன்னா, அன்னி இடத்துல வேலை செய்கிற இடத்துல தனியா இதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை நம்முடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 35 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 35 வசனங்கள். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான தீயிலும் துஷ்டர்களின் பாற்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுக்கு வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோட அவனுடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டோடைய கரம் நம்மோடு கூட இதுவரைக்கும் நடத்துறதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பகுதியை நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தந்தபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி வழிகளை நாம் ஏறெடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனையிலே எங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்ப போகிறோம். உங்க எல்லாருடைய கைகளிலும் பைபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதுல 18வது வசனத்திலிருந்து அந்த 31வது வசனம் வரை, அந்த அதிகாரத்தினுடைய முடிவு வரை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வசனமாக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 227வது பக்கம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை.
சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. பவுல் தான் ஸ்தாபித்த சபையா இருக்கிற கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதும் போது இந்த காரியங்களை எழுதுகிறார். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 22வது வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மீதியான பகுதியை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இந்த நேரத்தில் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் இருக்கிற நாம், அவரை சார்ந்து வாழ்கிற நாம் ஒரு சில முக்கியமான குணாதிசயங்களை, தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையில படிப்படியாய் முன்னேறி கொண்டிருக்கிற நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நம்முடைய குணாதிசயமாக கொண்டிருக்க வேண்டும். அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உலகத்துல பலர் வியாதியோடு இருக்கிறார்கள், பலர் கஷ்டங்களோடு இருக்கிறார்கள், பலர் பிரச்சனையோடு இருக்கிறார்கள். பல குடும்பங்களிலே குழப்பங்கள் என்பது உண்மையாயிருக்கிறது. அதை யாருமே மறுக்க முடியாது. இங்க இருக்கிற யாருமே சொல்ல முடியாது என் குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய வசனத்தை தியானிக்க விரும்புகிற யாவரும் கவனமாய் ஜெபத்தோட இந்த வசனத்துல எங்களோடு கூட கலந்து கொண்டிருங்கள். அவர் உங்களோடு கூட பேச போகிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அந்த வேத பகுதியில் உங்க கைகளை வைங்களேன். அந்த வேத பகுதியில் கைகளை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு இந்த பகுதியில் இருந்து என் கூட பேசணும் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். இன்றைக்கு இந்த ஞாயிறு காலை நேரத்தில் பயபக்தியோடு இந்த உலக சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் நான் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை அது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா, என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல என்னை நடத்துகிறதா, என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறதா, என்னோடு கூட பேசுங்கப்பா அப்படின்னு நீங்க தாகத்தோடு இந்த நேரத்தில் கேளுங்க. பரிசுத்த தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றாக கவனிங்க. இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலனை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ட்ரிக்கா எழுதுவாரு பாருங்க. he always uses the trickiest language. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மொழி நடையெல்லாம் பாத்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், புரிந்து கொள்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த கொரிந்து நிருபத்தை நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்திலே அவர் ரெண்ட வித்தியாசப்படுத்துகிறார். he differentiates two things. அவர் ரெண்டு திங்ஸ் அழகா டிஃபரன்சியேட் பண்றார். ஒன்னு தேவ ஞானம், உலக ஞானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவர் டிஃபரன்சியேட் பண்றது என்னன்னா, தேவனுடைய ஞானம் அதை ஒரு பக்கத்துல வைக்கிறாரு, உலக ஞானம் அதை இன்னொரு பக்கத்துல வைக்கிறாரு. அதே இடத்துல நீங்க கீழே வாசிக்கும் போது தேவ பலன், உலக பலன் ரெண்டையும் டிஃபரன்சியேட் பண்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும்னு விரும்புறேன். தேவனுடைய ஞானம் இந்த உலகம் பார்க்கும் போது அந்த உலகத்துக்கு ஒரு பைத்தியத்தை போல தோன்றுகிறது. தேவனுடைய ஞானம் இந்த உலகத்துக்கு ஒரு பைத்தியமா தெரியுது. கரெக்டா நீங்க வாசிச்சீங்கன்னா தேவனுடைய ஞானத்தை இந்த உலகம் நம்புகிறது இல்லை. ஏன்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனை போல இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ 300 பேரை கூட்டிட்டு போ, அங்க இருக்கிற ஜனங்கள் அதிகம்,
ஆனா கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ 300 பேரை கூட்டு போ. இந்த உலகத்துல கொஞ்சம் நம்ம ஒரு கொஞ்சம் தூரத்துல தள்ளி இருந்து அந்த கிதியோனையும் அவனுடைய சேனையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு நக்கலா தோணும், ஒரு கிண்டலா தோன்றும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிண்டலா தோன்றும். என்னடா அங்க இருக்கிற சேனை மிகவும் பெருசு, அந்த சேனைக்கு நடுவுல இங்க பாத்தீங்கன்னா வெறும் 300 பேரை கூட்டிட்டு போக சொல்றாரு. யுத்தத்துக்கு வேற ஏதாவது ட்ரிக் வச்சிருக்கிறாரா? நம்ம ஊருக்காரங்க வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆட்டோம் பாம் கொண்டு போங்க, அல்லது ஒரு பெரிய மிசைலை கொண்டு போங்க, அதை நீங்க ஏவி விட்டுட்டீங்கன்னா எல்லாரையும் காலி பண்ணு, அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, தீவட்டி எடுத்துக்கோ. எதுக்கு? பொங்கி சாப்பிட்றதுக்கா? பானையை கொண்டு போ. இந்த தேவனுடைய ஞானம் இந்த உலகம் பார்க்கும் போது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும், பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும். ஆனா இவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போதும் அவருடைய ஞானத்தை தெளிவா அவருடைய வசனத்தை தெளிவா கேட்டவர்கள், அவருடைய மரணத்தை பார்த்தவங்க, அவருடைய வளர்ப்பை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் தோணுச்சு. அந்த 22வது வசனம் நான் அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யூதர்கள் இயேசு கிட்ட தேடினது இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தேடின ஒரு காரியம் என்னன்னா, அடையாளத்தை தேடினார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு பார்த்தார்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மரியாளோ தன்னுடைய குழந்தை பேற்றின் போது அவள் கல்யாணமாயிருந்தா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசுடைய தாய் கல்யாணமாயிருந்தாரு. அதனால இல்ல இவர் மேசியா இல்லை என்பதை தீர்மானித்துக் கொண்டார். அவருடைய அடையாளத்தை பார்த்துக்கோங்க. இரண்டாவது, பழைய ஏற்பாட்டுடைய சத்தியத்தின்படி அவர்கள் தேடின ஒரு முக்கியமான ஒரு தலைவர் யாருன்னா, அவர் ரோமர் ராஜ்யத்தை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்கிற ஒரு தலைவராய் காணப்படணும்னு விரும்புறாங்க. அதுவும் இல்லை, இயேசு கிறிஸ்து அதே ரோம ராஜ்யத்தினால சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார். இந்த அடையாளங்களை பார்க்கும்போது அது அவர்களுக்கு தேவ ஞானமாக தெரியாமல் ஒரு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றினது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்களை பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றினது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அதிகாரத்தில் இருந்தவங்க யாருன்னா கிரேக்கர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, கிரேக்கர்கள் ஒருபோதும் மேக்சிமம் அவங்க எத்திஸ்ட் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அவர்கள் கடவுள் நம்பிக்கையை அற்றவர்கள். கடவுள் நம்பிக்கையை கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்ப மாட்டாங்க அவங்க. ஏன்னா அந்த கிரேக்கர்கள் எப்பவுமே ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் ஒருத்தரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிட்டேன்னா தான் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸையே நான் நம்புவேன், அவருடைய தன்மையே நான் புரிந்து கொள்வேன் என்று சொல்கிறவர்கள் தான் கிரேக்கர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது அந்த கிரேக்கர்கள் ஞானத்தை அதுல இருந்து தேடினாங்க. ஒரு ராஜாவா இருக்கிறவர் சிலுவையில மரிக்க கூடாது, ஏன்னா சிலுவை மரணம் என்பது ஒரு எல்லாத்தாலையும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாத்தினாலையும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டு, வெர்டிக்ட் பண்ணப்பட்டு, கடைசியில் கண்டெம் பண்ணப்பட்டு சிலுவையில மரிக்க வைப்பாங்க. அதாவது உச்சக்கட்ட தண்டனையை பெற்றவர்கள் தான் சிலுவையில மரிப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இவர்களுக்கு ஒரு இடரலாக இருந்தது இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு. ஆனா பவுல் அப்போஸ்தலருங்க அழகா எழுதி வச்சிருக்கிறாரு, விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிற, அவருடைய நாமத்தை அறிக்கை இடுகிற நமக்கோ அது தேவ ஞானமும் தேவ பலனுமா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவரை நீங்கள் நம்புகிறது, ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறது இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வேடிக்கையா இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கடன் பாரம் அதிகமா இருக்கிறது, அதற்கு நீ என்ன செய்ய போற? நான் ஜெபம் பண்ண போறேன். அந்த வார்த்தையை சொன்ன உடனே உலகம் உங்களை பார்த்து சொல்ல, என்ன நீ ஜெபம் பண்ண போறேன்னு சொல்ற? உன் கடனுக்காக அதை அடைக்க வேண்டிய ஒரு காரியத்தை சிந்திச்சு நீ செய்வியா, இல்ல ஜெபம் பண்ண போறேன்னு சொல்ற? இந்த உலகம் நம்மளை பார்க்கும் போது ஒரு முட்டாள்களை போல இந்த உலகத்துக்கு நீங்க தோற்றம் அளிக்கலாம். ஆனா இந்த காலை நேரத்துல இந்த ஆண்டுடைய ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றுகிற உங்களை கொண்டு இந்த உலகத்தை ரட்சிக்க, அவருக்கு சாட்சியா இந்த உலகத்துல வாழ உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். நல்லா கவனிங்க. தேவனுடைய ஞானம் என்பது வேற, உலக ஞானம் என்பது வேற. தேவனுடைய ஞானம் என்பது வேற, உலக ஞானம் என்பது வேற. தானியேலுடைய புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது இந்த உலக ஞானத்தின்படி ஃபீட் பண்ணப்பட்டவங்க, இந்த உலக ஞானத்தின்படி சாப்பாடு கொடுக்கப்பட்டவர்களை விட கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருந்து அவர்கள் கேட்ட சாப்பாட்டை புசிச்சவங்க புஷ்டியா இருந்தாங்க. ஹலோ, இந்த உலகம் ஞானம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை பார்க்கலும் பரம ஞானமாய் இருக்கிற தேவனை நீங்களும் நானும் பற்றி கொண்டிருந்தோம் என்றால் நீங்களும் நானும் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த 25வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய பைத்தியம்னு சொல்லப்படுவது மனுஷ ஞானத்திலையும் அதிக ஞானமா இருக்குதான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, போருக்கு ஏதாவது அறிகுறி கொடுங்க ஆண்டவரேன்னு தாவீது கேட்கும்போது, முசுக்கொட்டை செடிகளுடைய இரைச்சலை கேட்கும்போது போ. இது எப்படி இருக்கு பாருங்க. முசுக்கொட்டை செடியின் இரைச்சலை கேட்கும்போது ஆண்டவர் யோசேப்புக்கு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை சுற்றி வணங்கி நின்றன அப்படின்னு சொல்றான். அந்த தரிசனத்தெல்லாம் பெற்ற யோசேப்பு நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் என்ன உயர்த்த போகிறார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போகிறார் நினைச்சிருக்கலாம். ஆனா கிடக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அதல பாதாள குழியில. யார் தன்னை வணங்குவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரோ அதே ஜனம் அவனை பிடிச்சு உள்ள போட்டுருச்சு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவ ஞானம் விளங்காமல் இன்றைக்கு வர, ஐயோ ஆண்டவர் எனக்கு இது வாக்குத்தத்தம் பண்ணினார, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார, ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார, ஆனா இன்னைக்கு வர என்னுடைய வாழ்க்கையில அது நடக்கலையே. ஒருவேளை இந்த கொரோனாவுக்கு முன்னால அல்லது இந்த கொரோனா டைம்ல ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்கலாம். நீ இப்படி இருப்ப, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். பார்த்தா நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா நடக்குது. நம்முடைய கைகளில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் காலியாகி கொண்டே வருகிறது. நான் என்ன செய்வேன் சொல்கிற சூழ்நிலையில் நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலக ஞானத்தை பைத்தியமாக்குகிற தேவனுடைய ஞானம் உங்களிலே வெளிப்பட போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The wisdom of God is greater than the wisdom of the world. இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, ஞானம் என்கிறது ரொம்ப வித்தியாசமானது. நிறைய பேருக்கு அறிவு இருக்கலாம், ஆனா ஞானம் இருக்காது. நிறைய பேருக்கு அறிவு இருக்கலாம். ஒரு டாக்டர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அவருக்கு நல்ல அறிவு இருக்கு, அவர் அந்த நம்மளுடைய உடம்பை ஃபுல்லா அவர் டயக்னைஸ் பண்ண சொன்னா பண்ணி தந்துருவாரு. ஆனா அவருக்கு ஞானம் இருக்குதா? அது அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல பத்தி தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டர் கால் மேல கால் போட்டுட்டு அழகா சிகரெட்டை வச்சு புகைச்சிட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு நல்லா தெரியும், அறிவு இருக்குது, அதாவது புகைப்பிடிப்பது எனக்கு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் அவர் அதை பிடிச்சிட்டு இருந்தாருன்னா அவருக்கு அறிவு இருக்குதான, ஞானம் இல்லை. இன்றைக்கு இந்த உலக அறிவை பைத்தியமாக்குகிற தேவனுடைய ஞானம் உங்களிலே வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த உலக அறிவை வெட்கப்படுத்துகிற தேவனுடைய ஞானம் கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்றாங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், அந்த ஒரு முழக்கம் தான். ஆனா நடந்தது என்ன? இந்த உலக ஞானம் வெட்கப்பட்டு போனது, பரலோக ஞானம் ஜெயித்தது. இந்த காலை நேரத்துல இந்த உலக ஞானம் உங்களை வெட்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில வந்திருந்தீங்கன்னா, முழங்கால் போடுகிற தருணம் என்பதை நீங்கள் மறைந்து விடாதீர்கள். முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி தேடுங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிற வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஆமென். தலையிலையா சொல்லுங்களேன், நிச்சயமாக முடிவுண்டு. உங்க குடும்பத்துல வியாதியஸ்தர்கள் இருந்தா சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வியாதியில தேவனுடைய ஞானம் வெளிப்படணும், என்னுடைய வறுமையில தேவனுடைய ஞானம் வெளிப்படணும், என்னுடைய தோல்வியில தேவனுடைய ஞானம் வெளிப்படணும். இந்த உலகம் சில நேரம் உங்களை பார்த்து லிமிட் பண்ணி வச்சிருக்கலாம். he can go no more, that's it, he can grow no more. அவ்வளவுதான். his financial status இவ்வளவுதான், முடிஞ்சு, அவ்வளவுதான், விட்டுருங்க. முடியாது.
இந்த உலகம் மட்டுப்படுத்தி வைத்திருந்த தாவீது, அவன் மேய்ப்பனா தான் இருக்கணும், ஆடுகள் தான் அவனுக்கு, அதுதான் அவனுடைய வாழ்க்கை என்று சொல்லி இந்த உலகம் தீர்மானித்து வைத்திருந்தது. ஆனால் தேவனுடைய ஞானமோ அவனை குறித்து வித்தியாசமா இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவருடைய ஞானம் நம்மளை வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஞானம் நம்மளை வெளிப்படும் போது நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் நடத்துகிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். தேவனுடைய ஞானம் வெளிப்படும் போது நம்ம விட்டு கொடுக்கணும். ஏன்னா தேவனுடைய ஞானம் மனுஷ ஞானத்திலும் அதிக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய பலம் மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலன் உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய ஞானம் என்பது வித்தியாசமானது. அந்த குடும்பம் ஒதுக்குன அதே சூழ்நிலையில தாவீது முழங்கால் போடுறாரு, அவருடைய தலையில தைல குப்பியை வச்சு சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தாவீதுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்திருக்கும்ல, ஒரு ஆனந்த களிப்புள்ள ஒரு கண்ணீர் அவருடைய கண்ணீர்ல இருந்து வடிந்திருக்கும். என்னை அழைத்த தேவன் ஒருபோதும் என்னை மறந்து விடவில்லை, என்னை அழைத்த தேவன் ஒருபோதும் என்னை மறந்து விடவில்லை. இன்றைக்கு காலை நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, சின்ன பிள்ளையே, வயசானவங்கள, ஆண்டவர் உங்களுடைய கண்களிலிருந்து வருகிற அந்த கண்ணீரை அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். அவருடைய ஞானம் உங்களிலே விளங்கத்தக்கதாய் நீங்களும் நானும் நம்ம விட்டு கொடுக்க போறோம். அந்த காலை நேரத்தில் நாங்கள் அடுத்து தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது அவருடைய கிருபை, அவருடைய ஞானம் முழுவதுமாய் நம்மளை விளங்க நம்ம விட்டு கொடுக்கணும். ஏதோ கிரேக்கர்களை போலவோ யூதர்களை போலவோ அடையாளத்தையும் அற்புதத்தையும் அல்லது ஞானத்தையும் உலக ஞானத்தையும் தேடி ஓடி அலைகிறவர்களாய் அல்ல. ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சாட்சி சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நான் சென்னை பட்டணத்தில் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு பாஸ்டருடைய சபையில் அவருக்கு அசிஸ்டண்டாக நான் இருந்தேன். அப்போ அந்த சபையில் ஒரு அருமையான ஒரு சகோதரி வந்தாங்க. கையில் ஒரு கை குழந்தையை கொண்டு வந்திருந்தாங்க. 2-3 சர்டிஃபிகேட்ஸ் கையில் இருந்துச்சு. அந்த சகோதரி 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சர்ச்சுக்கு வர்றாங்க. சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ நேராக ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது டாக்டர்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வயிற்றில் இருக்குது, இவங்களோட வயிற்றில் இருக்கிறது குழந்தை இல்லை, அது ஒரு கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி டாக்டர்ஸ் பார்த்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பதறி அடித்து அந்த கணவனும் மனைவியும் நேராக பாஸ்டர்கிட்ட வர்றாங்க. பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லலை, ஆனால் அந்த பாஸ்டர் தலையில் கை வச்சு திரும்பவும் ஜெபம் பண்ணி சொல்கிறார், ஆண்டவரே இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையை ஆசீர்வதிங்க. இந்த உலக ஞானம் சொல்லுது வயிற்றில் இருக்கிறது கட்டி, ஆனால் அந்த கர்த்தருடைய மனுஷன் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாரு, இந்த குழந்தையை ஆசீர்வதிங்க. உண்மையாக சொல்லுங்க, நீங்களும் நானுமா இருந்தால் எதை நம்புவோம்? அந்த கணவனுக்கு உடனே அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு ஆசை, ஆனால் அந்த மனைவிக்கு ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னா, அந்த கட்டி இருக்கட்டும், அது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. 7வது மாதம் திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது டாக்டர்ஸ் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. திரும்ப கணவன் ஆப்ரேஷனுக்குள்ள எல்லா காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டார். இப்போ டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஆச்சரியம் அடைந்தார்கள். அவங்க வயிற்றுல கட்டி இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு 3வது மாதம் உள்ள ஸ்கேன்ல. ஆனா இப்போ உன் வயிற்றுல குழந்தை இருக்குது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஏனென்றால் இந்த உலக ஞானத்தை பைத்தியமாக்குகிற தேவனுடைய ஞானம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலக ஞானத்தை பைத்தியமாக்குகிற தேவனுடைய ஞானம். அப்படியே அந்த கையோட பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்றாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கறதுக்காக நன்றின்னு ஜெபம் பண்ணாங்க. நேராக ஹாஸ்பிட்டலில் போய் 10வது மாதம் அந்த குழந்தை பிறந்துச்சு. என்ன குழந்தை பிறந்துச்சு தெரியுமாங்க? ஆண் குழந்தை. அருமையான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த சகோதரி அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு அந்த சபையில் முன்னால் வந்து நின்ற சாட்சியை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த சாட்சியை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் எனக்கு முன்னால் வந்திருந்தாலும் சரி,
நீங்க எந்த நிலைமையில எனக்கு முன்னால வந்து இருந்தாலும் சரி, நீங்க எந்த நிலைமையில கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை ஆராதிக்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் செய்த ஆராதனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க எந்த மனநிலையோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு விடுதலையை கட்டளையிட போகிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். நம்ம சீக்கிரம் ஜெபம் பண்ண போறோம். அருமையான தலைமை போதகர் முன்னால வந்து நமக்கு ஜெபத்துல நடத்த போறாங்க. ஒரே ஒரு காரியம், தேவனுடைய ஞானம் என்னிலே விளங்கட்டும் ஆண்டவரே. என் பலவீனத்துல தேவனுடைய ஞானம் விளங்கட்டும். என்னுடைய சுகவீனத்துல தேவனுடைய ஞானம் விளங்கட்டும். நான் எதெல்லாம் வீக்கா இருக்கிறேனோ அதுலலாம் தேவனுடைய ஞானம் விளங்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை நான் கடன்காரனா இருந்தா அத கடனில தேவனுடைய ஞானம் விளங்கட்டும். எனக்கு சொத்து பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துக்கு கூட நான் சேர முடியல, நான் பிரிந்து இருக்கிறேன், அதுல அந்த பிரிவினையில தேவனுடைய ஞானம் விளங்கட்டும். எத்தனை பேர் கேட்பீங்க ஆண்டவருடைய சமூகத்துல? எத்தனை பேர் கேட்பீங்க ஆண்டவருடைய சமூகத்துல? இன்றைக்கு ஜெபிக்கலாமா கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்துல? எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கேட்ட சத்தியத்தின்படி தேவ ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட போகிறார். இப்போ அருமையான நம்முடைய தலைமை போதவருடைய கரத்துல நான் கொடுக்கிறேன். நம்ம அப்படியே ஜெபத்துல தரித்திருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்முடைய தெய்வீக ஞானத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய். தகப்பனை நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். இந்த ஆலோசனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தெய்வீக ஞானத்தை சார்ந்து உம்முடைய வார்த்தைகளை நம்பி இந்த உலகத்தில் நாங்கள் முன்னேறி கடந்து போக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வார்த்தை பேசி நம்முடைய மகனோடும் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதை உம்முடைய மகன் அறிந்து கொள்ள கர்த்தர் இன்னும் கிருபை பாராட்டும். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பங்கள், வேலைகள், தொழில்கள், விவசாயங்கள் எல்லாம் விருத்தி அடையும்படி உதவி செய்யும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இன்றைய மாலைவேளையிலும் நம்முடைய மகிமையின் டிவியிலே மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை உள்ள வெற்றியின் ஜீவி நிகழ்ச்சிகளை பார்க்க தவறாதீர்கள். மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். God bless you.